இந்த வீடியோல நம்ம ஒரு ஜாவா ஸ்டார்டர் டெம்ப்ளேட் பார்க்க போறோம். ஓகே, ஒரு ஜாவா ஸ்டார்டர் டெம்ப்ளேட் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இட் வில் பி ஹேவிங் எ கிளாஸ். கிளாஸுக்கு நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். இட் ஒன்ட் பி எ ப்ராப்ளம். பட் கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன், நான் என்ன சொன்னா மெயின்ங்கிறது ஒரு டப்பா. இதுக்குள்ள நீங்க நிறைய ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத்தனை ஆப்ரேஷன் நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க வித்தியாசமா பேர்களும் வச்சுக்கலாம். ஆனா இந்த மெயின்ங்கிற மெத்தடுக்கான பேர் மட்டும் நீங்க மாத்தக்கூடாது. ஏன் மாத்தக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதை மாத்தி நான் ரன் பண்ணேன்னா கம்பைலர் சார் கத்துவாரு. நோ 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 யூ ஷுடன்ட் பி டூயிங் இட் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கத்திருக்காரு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதை வந்து ரிவர்ட் பண்ணுவோம். ரிவர்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டப்பாக்குள்ள நிறைய ஆப்ரேஷன் இருக்கு. ஓகேவா? பட் என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம எங்கேயுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ வி நீட் என்ட்ரி பாயிண்ட். இந்த என்ட்ரி பாயிண்ட் தான் மெயினுங்கிற மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த மெயினுங்கிற மெத்தட்ல பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது மூலமாவே உங்களுக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதை வச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போக போக நீங்க இந்த பப்ளிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்டுனா என்ன, இதெல்லாமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஒரு ஜென்ரல் டாபிக் டேட்டா டைப்ஸ்ங்கிறது. அது ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா C++, இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இங்கே இருக்கும். ஜென்ரலாக தான் இருக்கும். நீங்க இது படிக்கிறதுனால C++, எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா அதுலயே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.